subscribe, bell button press பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு முருங்கை கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிங்க. 1 டீஸ்பூன் மிக்ஸ் ஸ்பைசஸ் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் இடிச்சு வச்ச நெத்திலியும் சேர்த்துக்குங்க. வெட்டன ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு இடிச்சது, 4-5 காய்ந்த மிளகாய் சின்னதாக வெட்டினது. இந்த மாதிரி லைட்டாக வதங்கணுன்னு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரையை நான் ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3-4 கைப்பிடி இருக்கும். இந்த கீரையை என் தங்கச்சி கார்டனில் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தது. வதக்கின பொருள்களோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கீரை வதங்க ரொம்ப நேரம் பிடிக்காது. இந்த மாதிரி லேசாக வதங்கணுன்னு நான் 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரையை கொஞ்சம் ஒதுக்கி விட்டு அடித்து வச்ச முட்டையை அங்கங்கே ஊற்றி இந்த கீரையை கொஞ்சம் மூடி விடுங்க. முட்டை ஊற்றி செய்யும் போது அறவே கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. இந்த முருங்கைக்கீரையில் சில பேருக்கு கசக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி முட்டை போட்டு நீங்கள் சமைக்கும் போது கொஞ்சம் கூட கசக்காது. நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் சென்று நல்லா கிண்டி விடுங்க. முட்டை ஸ்கிராம்பிள் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி வதங்கினோன்னு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. நல்லா பதமாக கிண்டி விட்டுட்டு சர்வ் பண்ணுங்க. முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சு. இதை வெறும் சோத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.